எந்த உண்மையை அவங்ககிட்ட இருந்து மறைச்சானோ, சங்கடப்பட்டானோ, என்னை தடுத்து நிறுத்தினானோ, அந்த உண்மையை சொல்ல இதுதான் சரியான சந்தர்ப்பம். தப்பா எதுவும் கற்பனை பண்ணிக்கல அப்படின்னு நீ சொன்ன. தட்ஸ் மை சாரு அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான். இருந்தாலும் உங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த உண்மை என்னன்னு நீங்க இன்னும் சொல்லல. சொல்றதுக்கு தானே வந்திருக்கேன். உங்க அம்மா உங்க அப்பாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்ச உண்மை. இது உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அஃபேர் இருந்தது. காலேஜ்ல நாங்கெல்லாம் ஒன்னா படிச்சுட்டு இருந்த போது சந்தியான்னு ஒரு பொண்ணு உங்க அப்பாவை விழுந்து விழுந்து காதலிச்சா. இது உனக்கு தெரியாது. Of course, it was a one-sided love. உங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணு மேல எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்ல. ஆனா நாங்க தான் காலேஜ்ல கிண்டல் அடிச்சுட்டு இருப்போம். ஏண்டா ஃப்ராடு, ஏற்கனவே ஒருத்தி இருக்கா போறாதா அப்படின்னு. அன்னைக்கு நான் வந்திருந்த போது ரெஃபர் பண்ணதும் இதுதான். பிறந்து கொஞ்ச நாள் ஆகி நடக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தை ஓடுற சத்தம் கேட்கும். இந்த வீட்டோட கலரே மாறிட போகுது பாரு. சும்மா குழந்தை இல்லாத வீட்டிலே கிழமை துள்ளி விளையாடுறேன். ஒரு சந்தோஷம் தானே. எம்ஆர்பியும் ஜிடிஆரும் வந்திருக்காங்க. சந்தோஷமா வெத்தலை பாக்கு பூ பழத்தோட இந்து கன்சீவ் ஆயிருக்காங்கிற நம்பிக்கையில அவசரப்பட்டு தகவல் சொன்னவங்களால நிதானமா கூட அவங்க கிட்ட உண்மையை சொல்ல முடியல. இப்ப என்ன செய்ய போறீங்க மதி? உட்காரு. என்ன டியூட்டி கிளம்பலையா? இல்ல, இனிமேதான் கிளம்பணும். என்னடா மதி, இன்னமும் இந்துதான் வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செய்யறாளா? நோ 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 நோ. முதல் 3 மாசம் அவ இந்த பக்கம் அந்த பக்கம் அசையவே கூடாது. அவளை உள்ளங்கையில வச்சு தாங்கணும். ஏன் சாரதாக்கே இது தெரியுமே. என்ன சாரதா நீ சொல்லலையா? இதப்ப வீட்டு வேலை சமையல் வேலைக்கெல்லாம் பேசாம ஒரு ஆளை போட்டுடு. முடியலையா? இந்துவை எங்க கூட அனுப்பி வை. அவளை நாங்க மகாராணி மாதிரி பாத்துக்கிறோம். வேண்டாம், வர வேண்டாம், யாரும் வர வேண்டாம். இனிமே இங்க யாரும் வர வேண்டாம். இந்த ஜன்மத்துல எனக்கு குழந்தை பிறக்காது. போங்க, போய் மதிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. சுத்தி சுத்தி அங்க தானே வந்து முடியும். எத்தனையோ ஷூட்டிங் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது என்ன புது பிராக்டிஸ்? டியூட்டி டைம்ல போய் ஷூட்டிங் பாக்குறது நான்சென்ஸ். அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு ஒரு தமிழ் சீரியல் ஷூட்டிங். காவியம், நீ தான் சீரியலே பாக்குறது இல்லையே, உனக்கு தெரிஞ்சிருக்கு நியாயம் இல்ல. அதுல நடிக்கிற ஹீரோ இங்க வந்திருக்கார். அவர் வேற யாரும் இல்ல, மிஸ்டர் மதன். ஸ்டாப் இட் மிஸ்டர் மகாதேவன். டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவர் மாதிரி பேசுங்க. இன்னைக்கு ஷூட்டிங் பார்க்க போனவங்களுக்கு எல்லாம் மெமோ இஷ்யூ பண்ணுங்க. என்ன பொன்மணி? Do what I say. As you say.